ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரக்ஷாபந்தனுக்காக ராக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். சாட்டின் ரிப்பன் எடுத்து கை சைஸ் வச்சு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 சைடுமே வந்து நம்ம கேண்டில் காட்டி எடுத்துக்கலாம், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். 2 கேண்டில் காட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நீடலும் நூலும் கொடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பீட்ஸு, அப்புறம் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு எந்த லெட்டர்ஸ் யாருக்கு இது பண்ண போகிறீங்களோ அவங்க லெட்டர்ஸ் வந்து கம் வச்சு எழுதி அதில் வந்து கிளிட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கிளிட்டர் போட்டு நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊசி நூல் எடுத்து அந்த பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து உள் பக்கமாக விட்டு அந்த பீட்ஸ் போட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் அப்படியே அதுக்கு பக்கத்தில் வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீட்ஸும் வந்து பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன், கோர்த்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ராக்கி ரெடி. அப்புறம் செகண்ட் ஐடியா பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபோம் க்ளே எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் பிங்க் எடுத்திருக்கேன், அதை வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு நீடில் எடுத்து அதை வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. அதில் அப்போ கொஞ்சம் தெர்மோக்கோல் பால்ஸ் எடுத்திருக்கேன் கலர் கலராக. அப்புறம் உங்கள்கிட்ட உள்ளன் இருந்துச்சுன்னா உள்ளன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் வந்து டபுளாக வந்து எடுத்து அதை வந்து செக்யூர் நாட் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த சைடு உங்களுக்கு வேண்டிய கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வாங்க. அப்புறம் அந்த ஹார்ட்டையும் கொடுத்துக்கலாம் அது கூட. அந்த சைடு மாதிரி இந்த சைடும் வந்து நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு செகண்ட் நோட் போட்டுக்கோங்க. அப்புறம் சென்டரில் வந்து லெட்டர்ஸ் வேணால் எழுதிக்கோங்க. உங்கள் அண்ணனோட லெட்டர்ஸ் இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் யாருக்கு ராக்கி கட்ட போகிறீங்களோ அவங்களோட ஃபஸ்ட் லெட்டர் எழுதி அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.